டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் போல் நம்ம வாரம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப், அதாவது ஒரு ஆண்டர்ப்ரினரை சந்திச்சுட்டு வரோம். அவங்க எப்படி அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாங்க, அது அவங்க கடந்து வந்த பாதைகள் என்ன, அவங்க சந்தித்த சவால்கள், அவங்க உடனே ஆல் ஆஃப் எ சடன் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஒரு ஆண்டர்ப்ரினராக மாறல. அதாவது ஒரு கிராமத்தில் ஒருத்தர் படிச்சிருக்காங்க, ஒரு பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ பிஇஓ பிடெக் வாட் எவர் இட் இஸ், அவங்க படிச்சுட்டு அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு சென்னை, பாம்பே, டெல்லி, கல்கட்டா போன்ற சிட்டிக்கு வந்து தான் ஜாப் தேடணும், இங்கே தான் வந்து வேலை செய்யணும், தனியாக இருக்கணும் அப்படின்ற சூழல் மாற்றி அவங்க இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கு, பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சு தர ஒரு நிறுவனம் தான் இந்த தேசி க்ரூ. தேசினா நேஷன், க்ரூனா டீம். ஸோ நேஷன் டீம் அப்படின்னா இந்த டீம் இங்கே ஒரே இடத்துல இந்த ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ணாமல் ஒரு பில்டிங்குள்ளே இல்லாமல் பறந்து மாநிலம் முழுவதும் இந்தியா முழுவதும் பரவி அவங்கவுங்க இருக்கிற இடத்துலேயே வந்து அந்த கம்பெனிக்குள்ள அந்த கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் இந்த கம்பெனியுடைய ஒரு யூஎஸ்பி, ஒரு கான்செப்ட். ஸோ இதனால் என்னென்ன அட்வான்டேஜ், சரி இந்த கம்பெனி எப்படி தொடங்கினாங்க, இந்த கம்பெனி தொடங்கும் போது அவங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது இப்படின்ற பல விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி அந்த ஸ்டார்ட் அப்பினுடைய இந்த தேசி க்ரூ அப்படின்ற அந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப்புடைய ஃபவுண்டிங் மெம்பர் திருஞானம் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம் உங்கள் சார்பாக. அவர் வந்து இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். இப்போ தேசி க்ரூ அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க உங்கள் கம்பெனிக்கு. இந்த ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? தேசி நேஷன், இப்போ நாடு, இப்போ இந்தியா எடுத்துட்டிங்கன்னா 80% பாப்புலேஷன் வந்து நகரத்தில் இல்லை, நகரத்துக்கு வெளியில் இருக்கிறாங்க, கிராமம்னு சொல்லலாம். ஸோ இப்போது அங்கேருந்து தான் இந்த பேர். ஸோ நாடுங்கிறதே பெரும்பகுதி கிராமத்தில் வாழுது, பெரும்பான்மை மக்கள் அதுதான். அப்போ அதான் நாடு. ஸோ இங்கே இருக்கிறது ஒரு சிட்டியில் என்ன இருக்கோ, டெக்னாலஜியாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், என்ன வாய்ப்புகளாக இருக்கலாம், எல்லாமே அங்கேயும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி. ஸோ அந்த அடிப்படையில் அந்த ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. இப்போ ஐஐடியில் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த ஐடியா இந்த சலோனி மல்கோத்ரா, அவங்க டெல்லியிலேருந்து வந்தவங்க. இங்கே ப்ரொஃபஸர் ஜுன்ஜுன்வாலா அப்படிங்கிறவர் இங்கே ஐஐடி ப்ரொஃபஸர். இங்கே வந்து ரூரல் டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படிங்கிறது ஐஐடியிலேருந்து. ஸோ இதில் வந்து இந்த டெக்னாலஜி டேக்கிங் டு த வில்லேஜஸ், இதுதான் அவருடைய கனவு. அவங்க கூட வந்து சலோனி மல்கோத்ரா, ப்ரொஃபஸர் ஜுன்ஜுன்வாலா அவரை அணுகும்போது இந்த உருவானது தான் இந்த ஐடியா. ஸோ இது எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்ற இருக்கும்போது எங்களை போன்றவங்க அவங்க கூட ஜாயின் பண்ணி இதை உருவாக்கணும். இப்போ மல்ஹோத்ரா தான் வந்து அதுதான் அவருடைய பிரெயின் சைல்டு, இந்த ஐடியா அவரோட தான். நீங்கள் எப்படி உங்களோட இணைஞ்சிங்க? இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு என்டர்ப்ரனராக இருந்திருக்கிறேன். அப்புறம் ஃபேக்கல்ட்டி மெம்பராக காலேஜில் டீச்சிங்லேயே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐம் எம்இ கிராஜுவேட். ஸோ என்னுடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் என்டர்ப்ரனரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் சேர்ந்து இங்கே பயன்படுமா. இது ரெண்டாவது, எங்களுக்கு இது மாதிரி ஒரு நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருந்தது. அதுக்கு இந்த சலோனியோடைய ஐடியா கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. அதில் வந்து சேர்ந்தவங்க தான் எங்களை போல ஆட்கள். அதாவது உங்களுக்கும் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கு, அவர் மல்ஹோத்ராக்கும் அந்த எண்ணம் இருக்குது. ஸோ ஒன்றா சேர்ந்துருக்கீங்க, அதாவது லைக் மைண்டட் பீப்புள் ஜாயின் டுகெதர் அப்படின்னு. ஸோ அவருடைய கனவு தான் இது, அவங்களோட கனவு, அவங்களுடைய பிரெயினில் உருவானது. ப்ரொஃபஸர் வந்து அதுக்கான உதவி செய்தார். அவர் மல்ஹோத்ரா என்னவாக இருந்தார் சார்? இதுக்கு முன்னால் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார் உங்கள் ஃபவுண்டர்? அவங்க வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு என்ன செய்யலான்ற தோன்ட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் ஜுன்ஜுன்வாலாவை வந்து அசோக் ஜுன்ஜுன்வாலாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது டெல்லியில் ஒரு ஈவெண்ட்டில். ஸோ அப்போ இதை பற்றி இந்த ஆர்டிபிஐங்கிற விஷயம் அவங்களுக்கு கேள்விப்பட்டு நேராக வந்து பார்த்துருக்குறாங்க. அப்படி உருவானது தான். ஸோ இதில் இப்போ இப்போ என்னை போல் வஸ்வந்த் அப்படிங்கிறவர் சிஇஓ, இப்போ கரண்ட்டாக வந்து மணிவண்ணன், இவங்கெல்லாம் இந்த லைக் மைண்டட் பீப்புள். இந்த கான்செப்ட், இது எதாவது செய்யணும், பிஸ்னஸ் வித் பர்பஸ், பிஸ்னஸ் வித் சோஷியல் அப்ஜெக்டிவ், இதுதான் நோக்கம். ஸோ we have to do a profitable business at the same time. So why are we doing this business? So we have to do some impact to the society.
அதாவது இப்படி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு வியாபாரி அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு சொன்னால் லாபம் ஒண்டி தான் இருக்கும். லாபம் உலகம் முழுவதும் தான் அதோட கான்செப்ட். எதுக்காக அந்த லாபம்? ஆனால் அதே நேரத்தில் சமூக பொறுப்பு இருக்கணும், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ காந்தி சொல்கிற மாதிரி, அப்ரஹாம் லிங்கன் சொல்கிற மாதிரி, நாடு உனக்கு என்ன செஞ்சது அப்படின்னு கேட்காத, நீ என்ன நாட்டுக்கு செஞ்ச. ஸோ அதே நேரத்தில் நாம் ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த விஷயம் நமக்கு மட்டும் லாபம் இல்லாமல் இந்த சமூகத்துக்கும் போகணும். அந்த நோக்கமே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதான் ஒரு விஷயம் என்னால் புரிஞ்சு முடியும். எப்படின்னா, இப்போ மகாத்மா காந்தி சொல்கிறார், நம்ம இந்தியாவே வந்து கிராமம் அல்லது ரூரல், கிராமம் சார்ந்த பொருளாதாரம் எனக்கு வந்து தழைத்து வந்ததோ அப்போ இந்தியா வந்து முழுமையாக வளர்ச்சி அடையும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கான்செப்ட் தான் என்னால் புரிஞ்சு முடியுது உங்கள் கம்பெனி. அதுதான் இல்லைங்களா? அந்த அந்த காந்திய சிந்தனை, காந்தி ஃபிலாசபி, அதுதான் வந்து இதில் இருக்கிறது. சரி, என்டர்பிரைஸ், ப்ராஃபிட்டபிள் என்டர்பிரைஸ் வித் சோசியல் அப்ஜெக்டிவ், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தனியாக பண்ணாமல் பிஸ்னஸோட இன்டெகிரேட்டட் வித் த பிஸ்னஸ், இம்பெடட் வித் த பிஸ்னஸ். ரொம்ப அருமையான ஐடியா. அதாவது பெரும்பான்மையான கம்பெனிகள் என்ன செய்வாங்கன்னா, என்ன ஸ்டார்ட் அப் அல்லது ஆண்டர்பிரினர் கார்பரேட்டு பாம்பே, டெல்லி, சென்னை, ஜலந்தர், இந்த மாதிரி நகரங்கள், பெரும் நகரங்களில் தான் வந்து, ஏன்னா அங்கே தான் எல்லா வசதியும் கிடைக்கும். ஏர்போர்ட் இருக்கும், போர்ட் இருக்கும், அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ்க்கெல்லாம் வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே தான் வருவாங்க. வரவங்க எல்லாருமே வந்து பல இடங்கள்லேருந்து, வில்லேஜ், நகரம், எல்லா இடத்துலேருந்தும் வந்து இந்த வேலைக்கு வருவாங்க. ஆனால் உங்கள் இந்த தேசி குரூன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. என்னென்னா, எனக்கு இல்லை பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கும். என்னென்னா, இப்போ ஒரு பெண் குழந்தைன்னு எடுத்துங்களேன், பிடெக் முடிச்சிருவாங்க, ஏதோ ஒரு கிராமத்தில் இருப்பாங்க, ஆனால் நல்ல நாலேஜ் இருக்கும். ஆனால் நம்ம பொண்ணை வந்து வேலைக்கு அனுப்பணுமா, தனியாக எப்படி இருக்கும்? அப்போ அவங்களுக்கு அவங்க அப்பாவோ அம்மாவோ கூட வரணும். அப்போ அங்கே இருக்கிற ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். இப்படி ஒரு குழப்பமாக, ஒரு பிரிந்து கொள்ளக்கூடிய, ஒரு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழல். ரெண்டாவது, நகரத்துக்கு வந்த உடனே அவங்களால கோப்பப் பண்ணிக்க முடியாது. அதாவது இவ்வளோ பெரிய நகரத்தில் வந்து வில்லேஜில் வளர்ந்துட்டு பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வரும்போது, அப்படியே வந்தாலும் பிரிஞ்சு வரும்பொழுது எமோஷ்னலாக வந்து ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் தேசி குரூ ஒரு விஷயத்த சொல்லும்போது என்னால் புரியுது, படித்தவர்கள் இங்கே வர தேவையில்லை, வேலை உங்களை தேடி வரும். உங்களுக்கு பிடிச்ச வேலை, நீங்கள் உங்கள் ஏரியாலே இருந்துக்கலாம். உங்கள் குடிநீர், நீங்கள் இவ்வளோ நாள் என்ன தண்ணீரை குடித்து வளர்ந்தீங்களோ, என்ன மாதிரியான வயல்வெளிகள், இப்படி அந்த கிராமத்து சூழலே இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற உங்கள் சொந்தங்களையும் பார்த்துக்கிட்டு வேலையும் செய்யலாம். கரெக்ட். அப்போது நீங்கள் சிட்டிக்கு வர தேவையில்ல. அப்போ செலவு கம்மியாகுது, அவங்களுக்கான பாண்டிங் அது விட்டு போகிறதில்ல. ரெண்டாவது, ஹாப்பியாக அப்படின்றது தான் எனக்கு புரியுது. இந்த கம்பெனி எப்போ தொடங்கினாங்க, இதுக்கு இப்போ எந்தெந்த மாதிரி இடங்களில் கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் சார். 2007 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி, 17 வருஷம் இன்றைக்கி ஆயிடுச்சு சார். ஸோ முதல் ஒரு 2 வருஷம் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், இது ஒர்க் ஆகுமா, இது பிஸ்னஸாக சக்ஸஸ் பண்ண முடியுமா, இட்ஸ் ப்ராஃபிட்டபிள், இந்த மாதிரி இதுதான் நடந்தது. ரெண்டாவது, கிளைண்ட்ஸுங்கிறது வந்து இதை நம்பி கொடுக்கணும். இப்போ சென்னையில் செய்கிறதோ பெங்களூரில் பண்ணுறதோ ஈஸி. இதே வேலையை ஒரு Tier 2, Tier 3 லொக்கேஷன்ஸில் போய் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கொல்லுமாங்குடின்ற ஒரு ஊர், திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில், அங்கே இதை பண்ண முடியுமா, அதை நம்பணும். நம்ம நம்புகிறோம், ஒரு கிளைண்ட் நம்பும். இப்போ இந்த இதுக்கான ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், இது செய்ய முடியும். இங்கே என்னெல்லாம் சாத்தியமோ அதெல்லாம் இங்கே சாத்தியம். ஏன்னா நமக்கு தெரியும், அங்கேருந்து தான் இங்கே வர்றாங்க. கண்டிப்பாக அங்கேருந்து தான் வர்றாங்க. அங்கே நிறைய காலேஜஸ் இருக்குது, அங்கே எல்லாமே சயின்ஸ் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, வேறு ஆர்ட்ஸ், எல்லாமே எல்லா கோர்ஸஸும் இருக்குது, ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. அங்கேருந்து தானே சென்னைக்கு வரணும். சிலபஸ் ஒன்று தான், அங்கேருந்து தான் இங்கே வர்றாங்க. அங்கேருந்து இங்கே வந்து வரும்போது ஆஃபீஸை அங்கே போய் போடும்போது என்ன பெரிய வித்தியாசம் இருந்துற போகுது. இது வெளியிலேருந்து கிளைண்ட் பார்க்கும்போது, இல்லை இந்த கல்ச்சர் ஒரு சிட்டியில் இருக்கும்போது அந்த ஈக்கோ சிஸ்டமே சில விஷயங்களை உருவாக்கும். இப்போ ஒர்க் டைமிங்ஸ்னாலும் சரி, ஸ்கில்லு, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர், இன்டர்நெட்டு, இது எல்லாமே இங்கே இருக்குமா, இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது, இப்போ ஒரு சிட்டியில் இருக்கிற, பெங்களூரில் இருக்கிற ஒரு கம்பெனி மாதிரியோ, சென்னையில் இருக்கிற மாதிரியோ, பூனேயில் இருக்கிற மாதிரியோ அதே மாதிரி உங்களால் கொடுக்க முடியுமா, டெலிவர் பண்ண முடியுமா, இந்த கேள்வியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு 2 வருஷம் எங்களுக்கு ஆச்சு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இது சாத்தியம். ஒரு மும்பையில் ஒரு கம்பெனி இருக்குன்னா, அங்கே ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொரு கம்பெனி, எங்கள் காம்படிட்டர்னு வச்சு, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதே இதை கொல்லுமாங்குடிங்கிற ஊர்லேருந்து என்னால் பண்ண முடியும், அதை விட பெட்டராகவும் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது. இப்படி தான் ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் முதல்ல அப்படி எடுத்துருச்சு. எந்த மாதிரி ஒர்க்கை அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு ஜாப்ஸ் எதை நம்பி கொடுக்குறாங்களோ அதை ஆரம்பித்தோம்.
கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய சர்வீஸ் ஆஃபரிங்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், கொஞ்சம் டெக்னாலஜி பேஸ்ட். ஸோ சிம்பிள் ஜாப்ஸ்லேருந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு போனோம். அப்புறம் அடுத்த லெவலுக்கு போகணும். இப்போ லாங்குவேஜ் பேஸ்டு சொல்யூஷன்ஸ், இப்போ நிறையா இன்னைக்கு சொல்கிறது ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கான சப்போர்ட் சர்வீசஸ் பண்ணுறோம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் அப்ளிகேஷன், அதில் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன ஏஐ பேஸ்டு சொல்யூஷன்ஸ், இது எல்லாமே எங்களால் இங்கேருந்து கொடுக்க முடியுது. ஸோ அதுக்கான சில சப்போர்ட் ஐஐடி இதிலேருந்து எடுத்துக்கிறோம். ஃபார் திங்கிங் இதில் ஆஸ்பெக்டில் ரிசோர்ஸஸ், எல்லா டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் நம்ம அவைலபிளாக இருக்கிறாங்க. கிளைண்ட்ஸு, நவ் வி ஹவ் கிளைண்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா, ஓவர்சீஸ், யூரோப், யூஎஸ், எல்லா இடத்துலையுமே எங்கள் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய நிலை சார். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் எப்படி அவங்கள வந்து தேர்வு பண்ணுறீங்க? அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ், இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. ஒரு 5 பேர் வந்து திருவாரூரில் இருப்பாங்க, ஒரு 10 பேர் திருச்சி பக்கம் இருப்பாங்கன்னு போது ஒரே வகையான வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, வேறு வேறு ஃபீல்டு, அதாவது ஜானர் அல்லது என்ன சொன்ன டொமைன், அந்த டொமைன் மாறும். அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு டொமைனுக்கும் எப்படி நீங்கள் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணுறீங்க? இப்போது ஒன்று வந்து நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது 1800 பேர் இருக்கிறாங்க. 4 லொக்கேஷனில் இருக்குது. ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கில் தான் எங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸ். பட் எங்கள் பிரான்ச்சஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் 3 இடம் இப்போதைக்கு. கொல்லுமாங்குடி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், டிஎன் பாளையம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், விழுப்புரம், அப்புறம் கர்நாடகாவில் உடுப்பி பக்கம் காப்பு அப்படின்ற ஊர். இதுதான் எங்களுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் கரெக்டாக. இது எல்லாமே சென்னையில் இந்த ஆஃபீஸ் இருக்குது, பெங்களூரில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம். இது ரெண்டுமே சின்னது தான். மற்ற இடத்துல எல்லாம் நான் சொல்கிற பிரான்ச்சஸில் இல்லாமல் ஆவரேஜாக 400 பீப்புள் இருக்காங்க ஒரு இடத்துல, மல்டிபிள் ஜாப்ஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொன்னால் இப்படி எடுக்கிறோம்னா காலேஜஸ், சுற்று வட்டாரத்தில் உள்ள காலேஜஸோட நாங்கள் தொடர்பில் இருக்கோம். ஸோ ஒன்று வந்து அவங்களுடைய ரெகுலராக போய் பார்த்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறது, அப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்ன்ஷிப் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் வந்து கிராஜுவேட்டட் பர்டிகுலர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஒரு என்னவோ அதுக்கேற்றபடி வில் ப்ரொவைட் த ட்ரைனிங் கொடுத்து தென் கிவ் தம் எம்ப்ளாய்மெண்ட். இது ஒரு ஆஸ்பெக்ட். இது இல்லாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்போம். வேறு ஸ்கில், ஃப்யூச்சர் ஸ்கில்ஸ் என்னவோ அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இப்போது சில பேர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணாங்க, சில பேர் டெவலப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க போகணும், சில பேர் வந்து ஆட்டோமேஷன் இப்போ ரிலேட்டடில் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க, சில பேர் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக நடக்கக்கூடிய வேலைகளுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. இப்படி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை, லேர்னிங் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சி இதை வந்து தொடர்ந்து ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்போம். ரெகுலர் ஜாப் இல்லாமல் இந்த வேலை. அதாவது மார்க்கெட் வந்து எப்படி மாறுதோ, தேவைகள் என்னென்ன மாறிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபியூச்சருக்கான ரெடினஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதை பண்ணிட்டே இருப்போம். உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வரும், நேஷ்னல் கிளைண்ட்டோ அல்லது லோக்கல் கிளைண்ட்டு கிடையாது. இப்போ இன்டர்நேஷ்னல் எம்என்சி கம்பெனிஸ் இருக்காங்க, யாருமே நம்பி உடனே தரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து இந்த அர்பனைஸ்டு ஏரியாவில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அப்படியே அங்கே கொண்டு வர முடியுமான்ற ஒரு டவுட் வரும். அதுக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்போ எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணாங்க இந்த கம்பெனி, எப்படி அது வந்தீங்க? ஸோ நமக்கு தான் இந்த சோஷியல் அப்ஜெக்டிவை தவிர கிளைண்ட்டுக்கு அது முக்கியம் இல்லை. ஆமாம், இருந்தால் கூடுதல் இதுதான் பெனிஃபிட் தான் அவங்களுக்கு. ஆனால் மெயின்ங்கிறது கோருங்கிறது பிஸ்னஸ் டெலிவரி தான். அவங்க என்ன வேணுமோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ அந்த இதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. குவாலிட்டி ஆஃப் டெலிவரிங்கிறது பெரிய சேஞ்ச் இருக்காது. ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸு இப்போ எல்லாமே அங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்கோ, இன்டர்நெட்னாலும் சரி, பவர்னாலும் சரி, இது எல்லாமே அங்கே இருக்குது. இது எல்லாமே உருவாக்கிடுவோம். எந்த வித்தியாசமும் இருக்காது. இந்த ரூமில் அங்கே உட்காந்துருக்கிறோமே, இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்கும். இந்த ஏசி இருக்கும், இந்த இன்டர்நெட் இங்கே என்ன ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டோ அந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கும். அதுக்கான பேக்கப், ஒன்று டவுன் ஆகிடுச்சுன்னா இன்னொன்று 2 வச்சுருப்போம். பவர் ஜென்ரேட்டர்னாலும் சரி, யூபிஎஸ்னாலும் சரி, பவர் பேக்கப் 24/7 அப்பு, இது எல்லாமே இருக்கும். அதனால் அவங்களுக்கு பெருசாக வித்தியாசம் இருக்காது. முதல்ல கொடுக்கும்போது யோசிப்பாங்க. முதல்ல கொடுக்கும்போது அது ஆரம்பத்தில் தான் அந்த பிரச்சனை இருந்தது.
முதல் 5 வருஷம் 5 இயர்ஸ்க்கு எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. நாங்கள் எப்படிமா அதை எப்படி சேரணும், இதை தான் செய்ய முடியும், இது நடக்காது, சிம்பிளான வேலை செஞ்சிடலாம், அட்வான்ஸ்டாக செய்ய முடியாது, இப்படியெல்லாம் கேள்வி. இது ஒவ்வொன்றையும் தாண்டி வரும்போது ஒன்று இது முடியும்னு காட்டும் போது செஞ்சு தானே காட்ட முடியும். டெமான்ஸ்ட்ரேட் அதை ப்ரூவ் பண்ணும்போது இப்போ அந்த பவுண்டரி வந்து இல்லை. இப்போ அந்த பேரியர் போயிடுச்சு. இப்போ அந்த பேரியர் இல்லை. இப்போ சென்னைனாலும் சரி, பெங்களூர்னாலும் சரி, கொலுமாங்குடினாலும் சரி, காப்புனாலும் சரி, ஒன்று தான். டெலிவரி ஒன்றா தான் டெலிவரி ஒன்று தான். ஸோ ப்ளஸ் இதனால் சில அட்வான்டேஜும் அவங்களுக்கு கிடைக்குது. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அட்ரிஷன், இப்போ ஒருத்தர் இங்கே புதுசாக இங்கே வேலைக்கு வந்து தேடி தங்கி வேலை தேடணும். அப்போது இங்கே ஒரு ஆரம்பத்தில் அவர் சென்னையில் வந்தால் கூட எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெஷர்னு போகும்போது உங்களுக்கு சம்பளம்ங்கிற ஒரு அளவுக்கு இருக்குது. ஸோ அதை வச்சு இங்கே எல்லா செலவையும் சமாளிக்கணும். ரெண்டாவது புது ஊர் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் 6 மாதத்துல திரும்ப ஊருக்கு ஓடிடுவாங்க. ஒரு ஹோம் சிக்னஸ் வரும். இந்த சூழல் பழகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு சிக்கல் இருக்கும். இப்போது எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. அதனால் இந்த அட்ரிஷன், இந்த வேலையை விட்டு நிற்கிறதுங்கிறது குறைவாக இருக்குது. இது கிளைண்ட்டுக்கு பெனிஃபிட் தானே. நீங்கள் ஒருத்தர் ட்ரெயின் பண்ணி வந்திருக்கீங்க, 6 மாதம் கழித்து அவர் வராமல் நின்றாரு, அப்புறம் புதுசாக ஒருத்தர் வரணும், திருப்பி அவர் லெவலுக்கு இவர் வரணும்ல, அதுக்கு டிலே ஆகும். ஸோ இது வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் வெளிப்படும். அது எனக்கு ட்ரெயின்டு ரிசோர்ஸ் நான் பண்ணுறது 6 மாதம் எனக்கு ட்ரைனிங் இருக்குது, நான் அந்த வேலை செய்கிறதும் புதுசாக ஒருத்தர் வந்து ஒரு மாதத்தில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ இந்த அட்ரிஷனுங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த ஆரம்ப காலங்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த பிரச்சனை குறையும். இப்போ ஆரம்ப நிலையில் சிட்டியில் வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த அட்ரிஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை, அதான் நான் ஆரம்பத்திலே என்னுடைய அந்த துவக்கத்திலே சொன்ன மாதிரி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒன்று வந்து அவங்க ஊர்லேயே வேலை கிடச்சிடுது, அவங்க ஊரில் கிடைக்கிது. ரெண்டாவது அவங்க சொந்த பந்தங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. மூணாவது வந்து இந்த சேலரியை வச்சுக்கிட்டு நம்ம சிட்டியில் கோப்பப் பண்ண முடியாது, ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணணும், கல்யாணம் ஆகிட்டா இன்னும் கொஞ்சம் கூடுதல் செலவாகும். இப்போ இதே கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே ஒரு அளவுக்கு வந்துடுவார். நான் சொல்கிறேன், இந்த முதல் 2 வருஷமோ 3 வருஷமோ ஒரு செட்டிலிங் டைம்னு வச்சுங்களேன். ஸ்கில்லை கொண்டு வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். காலேஜ்லேருந்து ஃப்ரெஷராக வர்றாரு. ஸோ அவருக்கு ஜாப் ரிலேட்டட் ஸ்கில் வேணும் கண்டிப்பாக, சரிங்களா. ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த 2 கிடைக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும்ல. அதை நீங்கள் வந்து ஆரம்பத்திலே அவரை கேட்ச் பண்ணி அந்த ஒரு 3 வருஷத்தில் அவருக்கு அது சரியாகிறாருல்ல. அப்போ தொடர்ந்து அங்கே அவர் கண்டினியூ தொடரலாம். இல்லை அதுக்கப்புறம் வெளியில் வந்து நான் வேறு ஊருக்கு போகிறேன், சென்னைக்கு போகிறேன், இல்லை பெங்களூர் போகிறேன் அப்படின்னா கூட இந்த ஆரம்ப நிலை உள்ள பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்காது. அப்போ அந்த ஒரு தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் வந்துடுது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது, ஸ்கில் வந்துடுது, வேலை தெரிஞ்சிருதுல்ல. ஸோ ராவா வந்து ஃப்ரெஷராக இங்கே வந்து வர்றதுக்கு 3 வருஷம் வேலையோட எக்ஸ்பீரியன்ஸோட, இப்போ நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க, இல்லை ஸ்கில் இருக்கணும், 2 தானே கேட்பாங்க. இந்த ஸ்கில் இருக்கா, இந்த சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கியா, இப்போ இதெல்லாமே இருக்காது. இப்போ இதெல்லாம் சென்னையில் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாருன்னா சிக்கல் இருக்கும். இப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் போயிட்டாருன்னா வேறு விஷயம். இப்போ கேம்பஸில் இன்டர்வியூவில் போகிறவங்களுக்கு நேரடியாக அந்த கம்பெனிஸை போய் ட்ரெயின் பண்ணி முடிச்சிருது. இப்போ அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வேலை தேடி வரவங்களுக்கு வேலை தேடி வந்து தங்கணும், அதுக்கு வீட்டில் இருந்து தான் காசு வாங்கணும், இங்கே உள்ள சூழலுக்கு பழகணும், இவ்வளோ இருக்குது. ஸோ அப்புறம் இந்த எதாவது கோர்ஸ் பண்ணணும், சர்டிஃபிகேஷன் அடிஷ்னலாக ஜாப் ரிலேட்டட் கோர்ஸ் பண்ணணும். இப்போ இதுக்கான ஒன்று எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு பணம் தேவை, பணமும் தேவை, வேறு தங்குற வசதி வேறு, எல்லாமே தேவைப்படுது. இந்த சூழலை எல்லாராலும் எதிர்கொள்ள முடியாது. அப்போ இந்த தேசி குரூ உங்கள் டீமில் டோட்டலாக வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்காங்களோ, தமிழ்நாட்டில் சவுத்தில் தான் இருக்காங்களா? இது இந்த ஐஐடியில் ஆரம்பித்ததுனால இங்கே அது இப்போ இங்கே கூடுதல் கவனம் இருந்துருச்சு, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் இருக்குது, குஜராத்தில் ஆரம்பித்தோம். டோட்டலாக எவ்வளோ பேர் இருப்பாங்க சார்? 1500 பேர் இருக்காங்க. 1500 பேர் இப்போ எம்ப்ளாய்டு. ஆனால் வேறு வேறு டொமைன், வேறு வேலைகள். ஆமாம், வேறு வேலை. இப்போ என்ன மாதிரி ஆட்கள் வந்து இப்போ உங்கள் கம்பெனி வந்து வேலை கொடுக்குது, எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு? எந்த மாதிரி ஆட்கள் என்ன மீன்ஸ் என்ன படிச்சிருக்கணும்? இப்போ மினிமம் எனி டிகிரி சார். ஸோ இந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா அதுக்கேற்றபடி வேலைகள் எதில் ஃபிட் ஆகிறாங்க அப்படி சொல்லிட்டு, சரிங்களா. இப்போ சயின்ஸு, இன்ஜினியரிங் அதெல்லாம். இப்போ இல்லை ஆர்ட்ஸு, காமர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரிலேட்டட் அக்கௌண்டிங் ரிலேட்டட் ஜாப்ஸு, ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ் இருக்குது. இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க்கு. ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்
ஏற்றபடி அவங்க எந்த இதில் ஸ்கில் அவங்களால அக்வயர் பண்ணிக்க முடியும், அந்த கிராஸ்பிங் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட். ஆமாம். இப்போ நான் ஒரு க்ளவுட் டெக்னாலஜியை கொண்டு போய் நான் பிகாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ அதே இது அவங்கள வந்து ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸில் போடுறது, பேங்கிங் செக்டருக்கோ இன்சூரன்ஸ் செக்டருக்கோ அவங்களுக்கு ஒரு பேக் அண்ட் ப்ராசஸிங்கில் வரும். இப்போ இதே இது நான் வந்து ஒரு கஸ்டம் பில்ட் சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரிங் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ அந்த மாதிரி இருக்கணும். சரி, இப்போ அவங்க வந்து அந்த ரோலுக்கு போவாங்க. இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு போகும்போது அதுக்கு ஆட்கள் போவாங்க. ஸோ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா, ஒரே இடத்துல கம்பெனியை வச்சு எல்லாரையும் அங்கே அந்த 1500 ரூபாய் இங்கே வந்து வேலை செய்யும்போது கம்பெனிக்கும் சில பிரச்சனைகள், சிக்கல்கள் அல்லது பொருளாதார ரீதியாகவும் எக்ஸ்பேன்ஷனுக்கு நிறைய செலவாகும். இப்போ அதை குறைக்கல. பட் இது அங்கங்கே இருக்கும்போது கண்டிப்பாக சிட்டியில் இருக்கிறத விட Tier 2 Tier 3 வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் போத் ஃபார் த எம்ப்ளாயர் அண்ட் த எம்ப்ளாயி. கிளைண்ட்டுக்கு வந்து சர்வீஸ் டெலிவரி ஆகிடுது. ரொம்ப கம்மியாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் எங்களுடைய ட்ரைனிங் எஃபோர்ட் அதிகமாக இருக்கும். அதான் ட்ரைனிங் எஃபோர்ட் அது அதிகமாக இருக்கும். இப்போது கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த எக்கோ சிஸ்டம், இந்த எக்கோ ஆம்பியன்ஸ் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதை எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க அந்த இடங்களில்? அவங்களுக்கு அந்த 5 வருஷம் தான் கடந்துட்டோமே. ஓ, அப்படி ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் தான். அந்த 5 வருஷம் கடந்துட்டோம்ல. ஓகே. இப்போ எங்களுக்கு கிளைண்ட் ஜெர்மனியில் இருக்காங்க, யூஎஸில் இருக்கிறாங்க, வர்றாங்களே. கண்டிப்பாக அவங்க வந்து தேசிய வேல்யூ, அவங்களுக்கும் தேர் ஹாப்பி. ஓ, எங்களால் இந்த மாதிரி இடத்துல வேலை கொடுக்க முடியுது. அதாவது அந்த இந்தியாவினுடைய அதர் சிட்டி ஒரே பணம் ஒரு பொருளாதாரம் ஒரே இடத்துல குவியாமல் பரவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அவங்களுக்கும் வந்து ஒரு நம்மளால தானே அது கிடைக்குதுன்றதுக்குல. ஒரு சென்னையில் பண்ணாலும் ஒன்று தான், அங்கே பண்ணாலும் ஒன்று தான். அவங்களுக்கு தேவை டெலிவரியில் காம்ப்ரமைஸ் கிடையாது. அதெல்லாம் எந்த ஒரு இது சமரசமும் இல்லை. ஓகே. என்ன இங்கே கிடைக்குமோ, இப்போ சர்வீஸ் லெவல் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சர்வீஸ் லெவல் இண்டிகேட்டர் இங்கே என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கே என்ன பண்ணணும் அதே தான் அங்கே இருக்கணும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் அங்கே இருக்கிறதுனால இங்கே ஒரு 10% கம்மி பண்ணிக்க அதெல்லாம் இல்லை. இங்கே என்னவோ அதே அங்கே இருக்கணும், இதை விட பெட்டராக இருக்கணும். நாங்கள் சொல்கிறது எங்கள் கிளைம் வந்து இதை விட பெட்டராக இருக்கணும். ஸோ இன்ஃபீரியர் எதுவும் கிடையாது, அதுவே இல்லை. இப்போ அந்த பேரியரே கிடையாது. சிட்டி அதுன்றதுலாம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அங்கே என்னென்னா அவங்க ட்ரெயினபிளா, அவங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுக்குவாங்களா, கம்யூனிகேஷன். ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ரூரல்னா சரி உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்காது, பேசுறது இந்த ஒரு அவுட்லுக் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு மைண்ட் செட்டு தான். அது உண்மை இல்லை, ஒரு மித்து தான். மித்து. அதை உடைச்சு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டும் போது இந்த பேரியர்லாம் போயிடுச்சு. இப்போ அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி வேலை தேடி வரோம், அங்கேருந்தா வரான், அங்கேருந்தான் இங்கே வரான். இங்கே வந்து அந்த ட்ரெஸ் அது சேஞ்ச் பண்ணணும், நம்ம அங்கேருந்தான் இங்கே வந்தோம். ஆமாம், அது கிடைக்கும். அப்போ லுக்கு முக்கியம் இல்லை, உள்ளே இருக்கிற மேட்ரு தான். அவனை ட்ரெயின் பண்ணிடுறீங்க. சரி, இப்போ இந்த ஐஐடி ரிசர்ச் பார்க் இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ ஒருத்தரும் ஒரு ஆண்டர்பிரினர் வரும்பொழுது அல்ல மாறும்பொழுது அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம தொடங்கணும்னு சொன்னால் நேரடியாக உடனே தொடங்கிட முடியாது. இப்போ ஏதோ ஒருத்தருடைய உதவி, ஒரு கைடன்ஸ் வேணும். அப்போ ஐஐடி ரிசர்ச் பார்க் வந்து இந்த தேசி க்ரூவுக்கு வந்து துவங்கிறதுக்கு எப்படியெல்லாம் அவங்க ஆரம்ப காலத்தில் எப்படி பயன்பட்டாங்க, இப்போ எப்படி உதவியாக இருக்காங்க? ஆரம்பத்தில் இடம் கொடுத்தாங்க. ஐஐடி லேபில் அவர் ஆஃபீஸ் இது வந்துட்டு இங்கேருந்து இந்த இனிஷியல் நான் சொன்னல முதல் 2 வருஷம் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அந்த பீரியடில் இடம் கொடுத்தாங்க, சப்போர்ட் கொடுத்தாங்க, மென்டரிங் கொடுத்தாங்க, ஐடியாஸ். வி கேன் கன்சல்ட் த ப்ரொஃபஸர்ஸ். சரிங்களா? வி கேன் யூஸ் ஐஐடி ஈகோ சிஸ்டம். இப்போ ஏதாவது ஒரு டிசைன் பண்ணணும், ஒரு டெக்னாலஜி புதுசாக ஒரு இனோவேட் பண்ணணும் அப்படின்னா வி கேன் ஈவன் என்கேஜ் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல். ஸோ ஆஸ் இன்டர்ன்ஸ் அவங்களே எடுத்துக்கலாம், எக்ஸ்போர்ட்ஸும் பயன்படுத்திக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபஸரும் இது பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த ஐஐடி கோர்ஸோட பெனிஃபிட். இல்லை, இப்போ இவங்களோட அந்த ஐஐடி ரிசர்ச் பார்க்கோட ஆரம்பத்தில் இல்லைன்னு இப்போவுமே நீங்கள் அசோசியேட் ஆகிருக்கிறதுனால என்ன வித்தியாசத்தை இப்போ நீங்கள் தனியாகவே இப்போ ஐஐடி ரிசர்ச் பார்க்கே வரல, நீங்கள் வந்து இந்த தேசி க்ரூன்ற கம்பெனியை வெளியே இருந்து ஆரம்பிக்கிறீங்க, அப்போது என்ன மாதிரி வித்தியாசம் இருந்திருக்கும்? இப்போ இங்கே வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து பல பேர் இங்கே வர்றாங்க. கண்டிப்பாக. இப்போ அவங்களுடைய தொடர்புக்கு எங்களுக்கு இது வசதியாக இருக்குல்ல. நாங்கள் ஆம்பியன்ஸு இந்த ஈகோ சிஸ்டம் வந்து ஹெல்பிங் அஸ் டு கனெக்ட் வித் கிளைண்ட்ஸ் அந்த வகையில் இருக்குது. ஸோ ஒரு நாலேஜ் பேஸ்டும் எங்களுக்கு இந்த ஐஐடி கோர்ஸை யூஸ் பண்ண முடியுது. ப்ளஸ் ஒரு
கிளைண்ட் கனெக்ட்டுக்கும் ஹெல்ப் ஆகுது. இல்லை மற்ற ஸ்டார்ட் அப்பை பார்க்கும்போது நம்மளுக்கும் சில ஆமாம் அந்த கொலாபரேட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்டார்ட் அப்பை கூட. இப்போ அவங்களுக்கு உள்ள ஒரு ஸ்ட்ரென்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எங்களோட ஸ்ட்ரென்த்தை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிங்கிறது ஐஐடி இந்த ரிசர்ச் பார்க்கோட ஈகோ சிஸ்டம், அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் ஈவன் அந்த ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் பழகும்போது ஒரு புதிய சிந்தனை கிடைக்குது. ஆமாம் வருது. சார் இப்போ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் ஒரு 17 வருஷம் ஜேர்னி வந்துச்சு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட பல இடங்களில் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க. இது ஒரு நம்பிக்கை தர செய்தி தான் இது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது நம்ம இதில் எப்படி வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கல்லூரிலேயே அவங்கள செலக்ட் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி இங்கே கல்லூரியில் செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் அது இல்லாத முடிச்சுட்டு வெளில போனவங்க இந்த மாதிரி வெளியில் வேலை தேடி வந்து சென்னையில் வந்தோ பெங்களூர் போயோ ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு 6 மாதம் வந்து முடியாமல் திருப்பி ஊருக்கு வருவாங்கல்ல, இப்போ அவங்க வந்து சேருவாங்க. அவங்களும் வரலாம், அவங்க வருவாங்க. இப்போ ஸ்டில் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சைட்டில் போய். ஸோ தே வில் பி கிவன் ட்ரைனிங். அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க எதில் ஃபிட் ஆகணும் அவங்களுக்கு இது பண்ணுறீங்க. ஓகே, வெரி குட் சார். அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் ஃபவுண்டர் மாதிரி ஒரு யங்ஸ்டர், அவர் பீரியடில் அப்போது ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு யங்ஸ்டர் இருக்கார். எனக்கு நிறைய ஐடியா இருக்குது, நானும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆகணும், நானும் இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் வரணுன்னா ஒரு தயக்கம் இருக்குது. எப்படின்னா ஐஐடி உள்ளே போக முடியுமா, இல்லை மற்ற ஐஐடி ரிசர்ச் பார்க்ஸில் வந்து சேர்த்துக்கோங்களா, காஸ்ட் எப்படி இருக்கும், நம்ம ரிசர்ச் பண்ணும்போது நிறைய செலவாகுமா, இப்படிலாம் ஒரு சந்தேகம் இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ அவங்களுக்கு ஐஐடி ரிசர்ச் பார்க் வந்து நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுது. அவங்களுக்கு இடம் கொடுக்குது. இந்த இனோவேஷன் இன்குபேஷன் செல்லு இங்கே இருக்குது. இன்குபேஷன் செல் நிச்சயமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. சீடிங் ஃபண்டு கொடுப்பாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நிறைய மாறி இருக்கு. அதாவது அவங்க வந்து எதுக்குமே தயங்க தேவையில்லை. ஐடியா இருந்தால் ஐடியா டேலண்ட் அது ஒரு புதுசாக இருக்கணும், இன்னோவேட்டிவாக இருக்கணும். ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது வெறும் வேலைவாய்ப்பு அல்லது ஒரு கம்பெனிக்கான லாபம்னு பார்க்காம ஒரு பரவலான ஒரு வளர்ச்சி, ஒரு சமமான வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக இதை பார்த்துட்ருக்க இளைஞர்கள் கண்டிப்பாக இதை உணர்வாங்க. அவங்களும் சில கண்டுபிடிப்புகளை அனைவட்டி வயதோடு இங்கே வரணும், வந்து அவங்களும் செய்யணும், மூலமாக வளரணும்னு கேட்டுக்கோங்க. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். Now listen. So DesiCrew currently has over 1,400 full-time employees, out of which 70% of them are women, most of whom are first generation knowledge workers. So அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து the first people to have bank account, first people to have a steady monthly income. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெடி ஹேண்டாக இருக்கிறதுனால these women are inspiring in their own communities and families. ஸோ இப்போ இவங்க சம்பாதிக்கிறது, இவங்களோட வளர்ச்சி, படித்ததுனால இவங்களுக்கு அவங்க ஊர்லேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்ற பார்த்துட்டு அந்த குடும்பத்தில் இல்லை அந்த கம்யூனிட்டியில் வந்து மற்ற யங்ஸ்டர்ஸ், அவங்க சிஸ்டர்ஸ் அண்ட் அதர் யங் கேர்ள்ஸ்க்கு வந்து சரி படித்து முடிச்சிடலாமே, எதுக்கு படிப்பை நிறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும், படித்து ஒரு டிகிரி முடித்தா இங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நிறைய ஃபேமிலிஸ் வந்து பெண்கள் வந்து படிப்பை முடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வேலை ஒரு ரெக்கரிங் ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு இருக்கிறதுனால கேர்ள்ஸ் ஆர் ஆல்சோ தே டோன்ட் ஹேவ் டு கெட் மேரிட் அட் அ வெரி யங் ஏஜ். யாரையும் வந்து ஒரு 18 வயசோ 19 வயசுலையோ கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை. இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, இவங்க க்ரோ பண்ணுறாங்க, இவங்களோட பெனிஃபிட்ஸ் வரதுனால த விமன் ஆர் ஆல்சோ எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட். ஸோ இதனெல்லாம் என்ன நடக்குதுன்னா ஒரு சோஷியல் இம்பேக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் இண்டிபெண்டன்ஸ் to take their own decision. நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு the young girls are able to take a decision. Now this is happening because of the jobs that are being created in those areas. Hi, nice meeting you through
Startup Handshake program once again. And we have a very interesting startup here with me, Mr. Santosh. See, he has come out with a product which is very rare or which is first of its kind in India. See, normally we have shoes and other things in leather and other material, whereas this gentleman has designed a shoe using the wool, the Indian wool. It's not just a wool, it is very much useful to the farmers, and it is helping them in not getting diseases when they are getting into the field, like bacterial infection or fungal infection, etc. etc. This has been experienced and this has been proved in many villages. And not only that, making these shoes, the shoes which are sold out in urban areas, and the money what they get from this, and they are using this money as a discount or giving the shoes to the farmers on the discounted rates. So this is the thing, and the main USP is it's a nature. They are making it not using any chemicals or something like that. So we'll meet Mr. Santosh, how he got this idea, where he has studied, what is his journey, and what are the struggles or challenges he faced while coming through this journey, and how he could start this startup and who are helping them, all these things. Very nice meeting you and seeing your product, which is very normally not very occasion or very rare to see such products. Yes. Thank you. So you tell me about this product, how you got this idea. See, there are many things, many products. Already the shoes are existing in the society. Yes. Then why you chosen to make or design shoes? Sir, so predominantly our company is founded by 3 founders. Myself, Santosh, we have Nakul and Vidyadhar. All 3 of us thought we will do something for farmers. We never started out saying we'll make shoes. And rather than sitting in offices deciding what farmers require, we went and spent time in villages, sir. We spent time in summer, in hot conditions in rural Maharashtra, rural Telangana, and we saw a lot of problems. But one which struck us the most is why are farmers still walking barefoot? And we also learned that they are prone to injuries, infections, snake bites. And we thought we'll do something about it. Now when you walk into any shoe shop, you have shoes for school children, you have shoes for office goers, but there's no shoe for farmers. Yes. So that is something we want to do. Okay. So why you have chosen this wool? So we thought this is a local problem. Now rather than jumping to conventional materials like synthetic or rubber, we thought maybe there is something already available in rural India which can provide us a solution. We explored 15 natural fibers, sir, ranging from straw pine, coir, water hyacinth. Somewhere in rural Maharashtra, someone told of this magic material which doesn't allow water to flow through. So we still have a video of our co-founder Nakul where we put the gongadi on his head and we poured water. Water didn't go through. It's a waterproof. It is water resistant, sir. Resistant. We thought it is actually science fiction or some superstition, but once we saw it, we were blown away. It was actually magic, and we thought this has the potential to become a shoe. And already rural people know its benefits. If you go to any rural, especially in the Deccan region, they have either slept on it or their parents have put it on them when they were younger kids. So they relate to this material. During the winter season or protect So in them the from summer, they used to sleep on it. So for me, I don't need to go and explain. If I say this is gongadi, I have made shoe, they know the benefits. So what about the cost? See, it's a very exclusive material. Yes, sir. Which is not abundantly available. Correct. It belongs to one particular area where you have to get and extract these things. Correct, or sir. Get it imported or something, or shifting from that place. Correct, sir. So, but the cost will be more, no? Basically. Yes. So it is true. The pricing, that's where we kind of found an alternate way to make it affordable for a farmer, because we believe just because farmer cannot afford it doesn't mean he should wear good footwear. All of us have the basic right to wear good footwear. So we found a way. What we are doing is we are cross subsidizing. So for every shoe that is sold in urban India, for example this, part of this profit goes into subsidizing a farmer's shoe, so that he can afford it anywhere between the range of 100 to 700 depending on the subsidy that is available. Also alternatively, we have found that since this is a social initiative, a lot of CSR companies are coming forward to support the initiative. So what are the medical benefits? See, you said it stops from, or it give a resistance to the infections. Yes, sir. What type of infections? How they are
protected these farmers? So the coarse nature of wool, if you look at it from the microscopic level, it has cuticles, sir, which are like sharp edges, which do not allow any bacteria to settle in. So there is scientific backing also to this. So it is inherently known to be antibacterial, which is also the reason it is known to reduce asthma as well. Oh. Apart from that, because of the coarse nature, it helps in easing your blood supply, and also it is known to heal arthritis. Now the arthritis part we'll have to, hopefully in future we can clinically prove it, but this is age-old Belief. practice, yes. Or practice. Yes. People sleep on it, older people, yes. And also it is known to heal cracks. For cracks we have evidence. We know farmers who are wearing our shoes, after 15 days you can see significant change in the feet health. So as you said, when it is curing the cracks, so they can avoid the creams used for cracks and... Yes, sir. For them it is more extreme in the sense that for them, for a hard day's work, if there are cracks, end of the day it becomes very painful for them. So they generally apply oil, right? So our shoes, at least some part of it can help elevate. So it may not aggravate the... Yes, it will at least control it. Control it. Yeah. And we have photographic evidence for that. So you tell me your journey, all the three. Yes, sir. How you joined and started this company, where you met? So all three of us did engineering in different colleges across India, but our journey started when we met in NID, which is National Institute of Design, Ahmedabad. We pursued our masters in transportation design there, but during our graduation project, we were associated with a social project to design a wheelchair. That's where we started realizing the power of design, that it is not just used to make beautiful stuff, you can actually solve problems. Issues and problems. Yes, so we thought, if it is that powerful, can we try solving the problem of farmer? Because at that time, farmer suicides were very big. So it is still there, but at that time it was in the news, so we thought we'll do something about it. And then we, as I said, we did not start off with shoes, we went and spent time in villages. We actually shortlisted 30 problems, sir. Out of 30, 5 we have selected for Earthen Tunes journey, and first of that is footwear. There are other problems also, which hopefully we'll solve. So why you named your company as, because you said it's Earthen Tunes. Yes, sir. Why you have chosen this name? So we wanted to come up with a name which is close to nature and something which is more metaphorical rather than very literal, because we know that we will not just stop with shoes. So we were exploring and we talked to our parents and one of our parents suggested that Bhumi Ragalu, right, something like that. Can you translate it? Ragalu means tune. Tunes. So Bhumi means earth. So Okay. like that name had come. So that it's another way we can put it like this. You have to go with the nature. Yes, you have to be in sync with nature. Sync with the nature. What ways IT Research Park is helping you, and when did you start your incubation? So in 2019 we started an incubation, sir, and we kind of knew that we can build products, but we wanted someone who can give us a very rational view about what is a business viability, what is the best way to take it forward. And we knew that we are trying to sell in rural India, which is a challenging thing. It's not easy to crack. And we read, and IIT Madras was one of the best incubator. Also, they were one of the very few incubators who understood our larger vision. Now this is there in front of us, it is easy to visualize. It was not there, but they understood what we were talking. They said, okay, it is very ambitious, but we can help you. And since then, of course, there is, when we joined in 2019, there was office space, there was funding support, there was mentoring support, which helped us a lot. And they also helped us to say, this is it, first you go to market. Or else, as designers, we would have been doing R&D for a long time. But they told, this is sufficient, first let us go to market, test it, see the traction. You can always improve the product, right? So that has been... Because as such, the product is not a new one. Right. But the material, what you use, Yes. it's a new one. Yes. So material innovation is where we excel in. And I think that's our strength also. We are able to take something which is not related, like a craft, and bring it to a very contemporary application. So that is one of our strengths. How is the market for this? So as of now, it is improving drastically, sir. We have done sales close to 70 lakhs. 7,000 farmers we have impacted. On the craft end, we have provided 15,000 hours of employment, 15 lakhs in income to weavers. So we are impacting both the craft
and the farmers' fleet. Apart from that, the response from urban India also has been great. People are able to relate with the story and they want to be part of the initiative, the eco-conscious or the cross-subsidy or supporting a craft. So, and now we are in the focus of ramping up our sales in urban India, because as the urban India sales come, we'll be able to do more impact in rural India. So that's the business model we have kind of figured out. Normally for any product or any service, in the initial stage it may not be very impressive, or any, what you can say, most welcome might not be given. Correct. Or there won't be any appreciation also. Right. Always they try to snub you, or the competitor will try to stop you from growing. Right. Or entering into the market. Yes. So how was the response from the client or the buyer? Right. Who is your, what you can say, the strong customer, Right. you always believe. Right. So how was the response from them? So for us, our primary consumer has been the farmer, who is very challenging to sell to, because for him everything is value for money. It also looks unlike anything in the market, right? It looks like a very fashionable sneaker. But we have seen that there is certainly a need, sir. And once they wear it, they see the value. So our endeavor has always been, can you try it once? Can you try it, wear it, walk around, pour water on it, see, walk on in your fields, and you will find value in it. And that is, and slowly we are seeing that people are changing. For example, recently one of the farmers in Andhra called us and he told, because of your shoe, I'm able to save 20 minutes a day, which was very fascinating to us. We asked why. He said when he was walking on the embankments of the fields, he was wearing slippers and that slips. And so he had to walk very carefully. There was every chance to fall. Correct. Now he's wearing our shoe and he can walk very fast. So the grip is more. Yes. So these things, how much ever research you do, only when a farmer uses it, it's very interesting. Then we have farmers in Araku who are using this in coffee plantations. Oh. There it is very slippery. It's slanting and... No shoe will work. Our shoe is working. So that means you can say it's the road grip is more. Yes, it's exceptional grip. It doesn't allow thorns to go through, but it's still comfortable. It's not like a gum boot. Gum boot is very heavy. Yeah, you have, if once water goes in, it will not come out. Very hot. Yeah, but this is very elegant. And you said even for the urban people, Right. even for walkers or for those who are going on trekking, Right. Because since it's grip is more, Yes. you can use it for... Yes, we have people who have used it in Himalayas. We ourselves have tested it in the Himalayas. Okay. Exceptional grip. We've also seen that urban also it's about brand building. It's about getting the story across. Ours is like a very complex story. So these shoes, see, you said it's a wool. Yes, sir. Normally, anybody who listens to the word or hear the word wool, Right. they always think winter. Correct. Correct. So is it only available or allowed to wear in winter, during winter, or throughout the year you can wear this? So Indian wool can be used throughout the year, sir. Which is the Indian wool? Both of them. Both of Any Indian wool can be used. Now, why is this? I'll tell you. It is not something I am creating. We have the Rabari. Rabari is a tribe in Rajasthan. They wear the same wool in summer in desert. Oh. Yes. But no boils. No problem. Actually, wool is one of the best materials to use if there is a lot of sweating happening. So is it because naturally it has the characterization of changing the Yeah, or it change according to the weather? Yes, sir. It thermoregulates. So we have a weave pattern. It has air pockets. Air pockets help it thermoregulate. Secondly, it has moisture wicking ability. So if you're sweat, it will help it evaporate easily. Automatically it changes. Yeah, it changes the temperature according to the outside. Right now it is hot. I am still wearing this without socks. But you don't feel that? No, it is very comfortable. Now there is another angle to this also, sir. Synthetic shoes also, they don't breathe. They are closed. And if you wear plastic in summer, on your upper body it's actually very hot. Yes. So any fabric is much better actually in hotter conditions. That's why we wear woven clothes. So it is suitable for any weather? Yes. So no, there is no need problem. to... It is water resistant also. So you can use it in light showers and rain. So no problem. And as you said, there is no seepage also. Water resistant. Water resistant, sir. So for long time it can resist water. But let us say water does goes in, because of the woven structure it will come out also. So anything, if there is a hole, it will go. It will go. But you won't feel that sluggish, what is it? Uncomfortable. Yeah, you will not feel uncomfortable, sir. That is the main point. Yes. So wool has the capacity to hold 30% of water in its weight, but still keep you comfortable. There is scientific research for this. I am not. So what is your future plan?
Sir, so our idea is to impact 1 million farmers and provide and revive the craft of weaving. So these are the two things we are continuously working on, and hopefully we will reach our goal. So where you see, as you said, the urban people are using this. Yes. But normally, is it available in all these shops, or they have to buy in a particular place? As of now, it's only available online, sir. Okay. But we are slowly setting up shop. So we'll have one experience center in IIT Research Park. We have one in Hyderabad also. Slowly, as we scale up, we'll have shops. But predominantly, it is online now. And for farmers, it is mainly through bulk orders or CSR, or we do the donations ourselves. Because we have seen that sometimes the subsidy is being misused. That's what, that point I just wanted you to come out with that point. You are touching that point. Yes. See, what is the guarantee or accountability? Correct. Then all your subsidy goes to them. Correct, sir. So that is where we are we are trying a unique method. We have associated ourselves with farmer produce organizations. So monitoring, they'll be monitoring. Yeah, we have the list of farmers whom we are sending it, and we try to make sure that it goes there. So we are collaborating with FPOs across Andhra and Telangana, and we have reached out to, as I said, 7,000 farmers till now. Okay. So you have studied in National Institute of Design along with your friends. You all came together. Yes. And your efforts in new design in shoes or new innovation in the manufacturing of shoes, particularly catering to the needs of the farmers. Yes, sir. So I hope you may give still more happy feet to the farmers. Thank you, sir. And also to the urban population, where they are going for the synthetic and other things, which may not be much useful. Yes. Though I cannot say about the comfort. Right. The comfort may be there, depends upon the rate, but natural healing, as with the cracks and other things. So everyone will get a happy feet. Correct, sir. And also I hope you will also have a happy feet in the future. Hi Nakul. Hello. Meeting you, I'm nice meeting you. See, I just spoke to Mr. Santosh, your founder, co-founder. He was discussing on various aspects this journey, how this IIT Research Park was helpful in starting the incubation and 4 years journey, and how we met you, all of you. And see, just I wanted to ask you, being a designer, see, it looks like any other shoes. There is no so much difference in it. So what is there in designing this? So it might look like a regular shoe, but there are lots of small tweaks that we have done to fit it for the farmers. So we have followed a principle of design called as inclusive design, in which we have tried to cater the least privileged, and it will be a luxury for whoever sits above it. So there are three important things that a shoe need to have. It had to tackle difficult terrains. It should work in all the three weather conditions, be it rainy season as well. And then third and most important, it has to be lightweight. So the competitors are currently gumboots, but they are not comfortable at all. They are not made for our season. So we have come up with this material which is unique to us. But also there are other tweaks. For example, a farmer's feet has a very huge instep, which is a girth around here. For him, a regular shoe might not be might not be suitable. No farmer is going to wear sock. So there are small things that we have incorporated. For example, it is like a slip-on. You can directly wear it. So there is no need to tie the lace. However, in farm conditions, there is a lot of lateral movement, for which reason only we have given the laces. The terrain is so difficult that most of the soles do not last in that condition. So we had to find the optimum sole which does not let the mud stick to it for long. Otherwise it becomes extremely heavy and very difficult to walk inside the terrain. And then usually whatever shoes that we see in the market, they are stuck. They are stuck using adhesive, which is why when immersed in the water, the adhesive comes off and shoe is not usable. So here we have followed a unique process which is called as molding, which is why it becomes extremely durable. A typical shoe lasts for 2.5 lakh steps. This lasts for 5 lakh steps. 5 lakh steps means in years or days, how many days? Suppose one farmer is using it every day. You can easily assume 3 years of daily rough usage. So we liken this shoe to a SUV.
That's why we call it as a SUV of the shoe. You do not need all those capabilities in daily life. However, if required, it will take you anywhere, be it mountains or in slushy terrain. So any sort of terrain, any sort of the surface. Yes, it will take you. We have tested it in gravel, sand, and also rocky terrains of the mountains. It has worked perfectly fine and better than the competitors. So how is the grip? It's extremely superior. PU has one of the best abrasion resistance, so even the treads will not wear out soon. It will take a long time for them to wear out, even if you are using in tougher conditions. So as far as the Nakul, as far as the design is concerned, now this design you already made it and it is there in the market. Yes. Especially for the farmers you have designed, but it can be used for the urban people also. Okay, yes. I understood. What is the next feat in designing? We are also working on a snake bite resistant footwear, because that was again one more problem that most of the farmers are facing currently. There are around 1 lakh deaths every year Happening due to snake bites, and that was our primary goal. But as as the market is, we typically assume that farmers customer segment is like a single block. However, it also has lots of pyramid. There are some farmers who need snake bite resistance. However, a lot of other farmers, they do not need it. That's why we came up with this solution first, and then now we'll come up with the snake bite resistant shoe. See, for my last question, when the first farmer, someone might have used it, no, your shoe. Yes. When he accepted your shoe, and when you have seen the smile on his face, how you felt? It is very rewarding actually. We were visiting few of the villages in Maharashtra, deep in the interior of Maharashtra, and then farmers, they were so happy, they were so overwhelmed that first time someone has made something for them, and they were very happy. And also now there are farmers who call us saying, I was using an axe and it slipped and it fell directly onto my foot and nothing happened. And which is at least few days of employment, if not the worst. So that is what we are able to save because of these shoes, which is a very rewarding thing. See, normally there is a very popular say, Jai Kisan, Jai Jawan. So you made shoes and you come out with a product which is very useful to the farmers, that is Kisan. Yes. Is there any idea for Jawans? This material definitely can be used in Himalayan regions where our army is located at. However, we need to test it before. Previously, army was procuring this blanket, and army was biggest consumer of these blankets. However, this has gone down because of polyester blankets now. But we definitely feel that there is a market for these shoes in army also, and it will be very helpful for them as well. All the best, and thank you. How it is with the farmers. Farmers are very happy. That the same line of thought. I hope your next step will be with the army people, and they also would be happy. And congrats for all your efforts, and for the next type of shoe, the design for the snake bite. And thank you very much. Thank you, sir. It's always a pleasure to serve our great nation. We'll keep doing this. Thank you. Thank you.